உலக மக்களே வணக்கம். இப்போ சூரத் மாவட்டத்தில் பெண்கள் விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு. ஒரு பெண் ஒரு நாளைக்கு எத்தனை ஆண்களை சந்திக்கிறாங்க? 5 ஆண்கள், 10 ஆண்கள், சரி அதிகமாக வேணாம், 5 ஆண்களை வச்சுக்கிடுவோம், சரிங்களா? தொழில் பண்ணுறாங்கள, ஒரு நாளைக்கு 5 ஆண்கள் அவங்க சந்திக்கிறாங்கண்டா மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 55, 50, 150 ஆச்சு. அப்போ வருஷத்துக்கு 1800 பேரை, 1800 மனிதர்களை ஒரு பெண் சந்திக்கிறாங்க. நான் குறைச்சி தான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஒரு பெண் ஒரு வருஷத்துக்கு 1800 ஆண்களோட சந்திச்சா இந்த தொழில் நம்ம நாட்டுக்கு தேவையா? சொல்லுங்க சார். இது அவங்க சுதந்திரம்னு சொல்றீங்களா? நீதி தேவதை, நீதிபதி, இதெல்லாம் அவங்க சுதந்திரம்னு சொல்றீங்களா? இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையா? இது பதில் சொல்லுங்க சார். ஒரு வருஷத்துக்கு 1800 ஆண்களோட ஒரு பெண்கள் வாழ்கிறாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு எத்தனை ஆண்களோட வாழ்கிறாங்க? இது பெண்களுக்கு சுதந்திரமா? இது மனிதர்களோட சுதந்திரமா? இதெல்லாம் அரசு கண்ட்ரோல் பண்ணணுமா, பண்ண வேணாமா? சொல்லுங்க சார். இதுக்கு பதில் இருக்கா சார்? இது பெண்கள் சமுதாயத்தை கேட்குறேன். உங்களுக்காக வாழ்ந்தோம்னு சொன்னாங்களே பெண்கள், இது அவங்கள கேட்குறேன், உங்களும் கேட்குறது சரியா? பெண்களுக்கு இது சந்தோஷப்படுத்துமா, இது அசிங்கப்படுத்துமா? பெண்கள் சமுதாயமே நீங்களே சொல்லுங்க. ஒரு ஆண் பெண் இல்லாமல் ஒரு 10 பிள்ளைய பெற முடியாது, சரிங்களா? அதே ஒரு பெண் ஆண்கள் இல்லாமல் ஒரு 10 பிள்ளைய பெற முடியும்ல? 10 ஊசியை போட்டால் 10 பிள்ளை பெறும். ஆண்களால் முடியுமா? அப்படிப்பட்ட பெண்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தலாமா?